அலெக்ஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார் வணக்கம் சார். புதுக்கோட்டையில இருந்து அலெக்ஸ் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். இப்போ மழை காலம் குளிர்காலத்துலலாம் காலைல ஏர்லி மார்னிங் குளிக்கிறது வந்து வெந்நீர்ல குளிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் தான் சார். ஓகே ஓகே. மழை காலம் அதே நேரம் பனிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு விதமான எக்ஸ்டர்னல் கோல்டு, வெளியில நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம உடம்புல பரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றா இருக்கும்போது நான் சுடுதண்ணில குளிக்கலாமா பச்சை தண்ணில குளிக்கலாமா அப்படின்னா, வயதானவர்கள் ஓடி ஆடி உடம்ப உஷ்ணப்படுத்த வாய்ப்பு இல்லாத, நடந்து போறதே கஷ்டம் அப்படிங்கிற வயதானவர்கள் கண்டிப்பா சுடுதண்ணில தான் குளிக்கணும். ரெண்டாவது, நோயாளிகள், கிரானிக் டிசீஸ், நாள்பட்ட நோய் இருக்கு, ரொம்ப வருஷமா எனக்கு இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னா, அவங்க உடம்புல அந்த ஸ்கின்னுக்கு தேவையான அளவு விட்டமின் டெபிஷியன்சி இருக்கனால இம்யூனிட்டி இருக்காது. எந்த ஒரு அதிக குளிர்ச்சி அதிக சூட தாங்க முடியாது அந்த ஸ்கின், அந்த பாடி. ஏன்னா கிரானிக் டிசீஸ் இருக்கனால அவங்க அந்த கிளைமேட் ஓவர் கூலிங்கா இருந்தா வெதுவெதுப்பான வெந்நீர்ல குளிக்கிறது தவறு இல்லை. அதற்கு இந்த ரெண்டு கேட்டகரி தான் அதிகபட்சம். ஒண்ணு நோயாளிகள், இன்னொன்னு வயதானவர்கள். இவங்க ரெண்டு பேரும் தான் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து அந்த மழை காலத்திலையும் பனி காலத்திலையும் பயன்படுத்தலாம். ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய, வெயில்ல அலையக்கூடிய, வேர்க்க விறுவிறுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்ப உஷ்ணப்படுத்தக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், திருமண தம்பதிகள், உடம்ப ஆக்டிவா வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாம் தயவு செய்து சுடுதண்ணில குளிச்சிங்கன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடும். ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா மாறும், எலும்புகள் வறட்சி ஏற்படும், எலும்பு மஜ்ஜைகள் பாதிக்கப்படும். பச்சை தண்ணில தான் குளிக்கணும், அதுதான் மிக சரியானது. அதுக்காக ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மல் டெம்பரேச்சர் ஓகே, நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே பழைய தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே ஸ்டோர் பண்ண வாட்டர் வந்து ஓவர் கோல்டா இருக்கும். இப்ப போர்ல இருந்து டைரக்டா வரக்கூடிய தண்ணி வெதுவெதுன்னு இருக்கும், பனி அதிகமா. இயல்பாவே நம்ம நேச்சுரலா பார்த்திருப்போம். மத்தியானம் 12 மணி உச்சி வெயிலுக்கு குளத்துல கிணத்துல இருக்கிற தண்ணி, மோட்டர்ல வர்ற தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும். நைட்டு 12 மணிக்கு போய் மோட்டர் போட்டோம்னா, கிணத்துல தண்ணி இறைச்சோம்னா வெது வெது வெதுன்னு இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய விதி. கிளைமேட் வந்து ஓவர் கூலிங் ஆயிருச்சுன்னா இயற்கையானது என்ன ஆகும்னா அதுக்கு ஈக்குவலா டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்ப வெளியில ஈரக்காத்து அதிகமா வீசக்கூடிய அளவுக்கு மழை பெய்யக்கூடிய சில்னஸ் இருந்தா உடம்பு தானா சூடாகி அந்த குளிர்ச்சியை தாங்குற தன்மை வரும். அதுக்கு பேரு இம்யூனிட்டி. நாமளா செயற்கையா சுடுதண்ணியை ஊத்தி நான் வந்து அதை பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னா இம்யூனிட்டி இல்லாம போயிடும். சார் புரிஞ்சிருச்சா? சார் புரியுது சார், புரியுது சார். அதனால நம்ம உடற்பயிற்சி வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க பச்சை தண்ணில குளிங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தலை காயறதுக்குள்ள உள்ளுக்கு டீ காஃபியோ சாப்பாடோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. தலை காஞ்சி அந்த சில்னஸ் மாறினதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்கு எதுவும் சாப்பிடணும். அப்படி இல்ல சார் எனக்கு ரொம்ப வருஷம் சளி இருக்கு, சைனஸ் இருக்கு அப்படின்னா குளிச்சுட்டு வந்து தலை காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சுக்கணும். ஓகே சார். வெறும் ஹாட் வாட்டர் குடிக்கலன்னா சுக்குமல்லி காஃபியா குடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம காலையில அந்த மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சிலாம் நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் தானே சார் பண்ணணும்? அதாவது காலையில குளிச்சுட்டு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், மிகச்சிறந்தது. செஞ்சுட்டு குளிக்கிறது மத்தியமம், பரவாயில்ல. குளிக்காம இருக்கிறதும் செய்யாம இருக்கிறதும் அதர்மம், மிக மிக தவறானது. அதனால செஞ்சுட்டு குளிக்கிறதா குளிச்சுட்டு செய்யறதா அப்படின்னா, சார் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப குளிச்சுட்டு நான் பயிற்சி செஞ்சுட்டேன் மீண்டும் குளிக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. காலுகை முகம் கழுவிக்கலாம் அல்லது தொடச்சுக்கலாம். நன்றி சார். ஏன்னா தொடர்ந்து செய்யும் போது ஆரம்பத்துல என்னுடைய வேர்வை எனக்கே தாங்க முடியல, பயங்கர பேட் ஸ்மெல் இருக்கு அப்படின்னா உடம்புல ரத்தத்தில் கழிவுகள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது கழிவுகள் முறையா வெளியேறி அதுக்கப்புறம் வர்ற வேர்வை துர்நாற்றம் வீசாது, குளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆயிரும். அதை குளிர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடம்ப தொடச்சுக்கலாம். குளிச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ஒரு 1/2 அன் அவர் பிரேக் வேணும். என்ன 1/2 அன் அவர்? அதாவது நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து நார்மல் ஆகணும். ஒரு பயிற்சி செஞ்சு அந்த ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும்போது உடனே போய் குளிக்க கூடாது. உட்காந்தோ படுத்தோ சாந்தியாசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி இதே துடிப்பு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க குளிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நன்றி சார். சந்தோஷம். ரொம்ப நன்றி அலெக்ஸ் சார்.